நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்குகிறது என்று சட்டசபை செயலர் சிவபிரகாசம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டசபை செயலர் சிவபிரகாசம் கூறுகையில், புதுவை சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் நடந்ததை முன்னிட்டு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் கடந்த வாரம் டெல்லியில் நடைபெற்ற மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் புதுவைக்கு 2750 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் முதல்வரின் அறிவிப்பின்படி வரும் 18ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கும். அரசின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் இக்பால் சிங் உரையாற்றுகிறார். பின்னர் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்வார் என்று கூறினார். புதுவையில் மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு அடுத்த வாரம் முதல் 15 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவையில் பரம ஏழைகளுக்கு 35 கிலோ அரிசியும், சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு 25 கிலோ அரிசியும், மஞ்சள் கார்டுகளுக்கு 15 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கப்படும் என்று தேர்தலின் பொழுது அறிவித்திருந்தேன். அதன்படி ஜூலை மாதம் 35 கிலோ அரிசி திட்டத்தையும், ஜூலை மாதம் 25 கிலோ அரிசி திட்டத்தையும் துவக்கி வைத்தேன். எனினும் மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு இதுவரை இலவச அரிசி வழங்கப்படாமல் உள்ளது என்று கூறிய அவர், தொடர்ந்து அனைத்து கார்டுகளுக்கும் இலவச அரிசி வழங்குவதற்காக குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் 7000 மெட்ரிக் டன் அரிசி ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணி தற்பொழுது நடைபெறுகிறது. எனவே இம்மாதம் முதல் மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கும் 15 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும். அதனை அடுத்த வாரம் முதல் ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறினார். புதுவையில் நடைபெற்ற மாநில கைப்பந்து போட்டியின் பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை அரியாங்குப்பம் பாரதிதாசன் விளையாட்டுக் கழகம் சார்பில் புதுவை மற்றும் தமிழகம் அளவிலான 31ஆம் ஆண்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கைப்பந்து போட்டி பாரதிதாசன் விளையாட்டுத் திடலில் நடைபெற்று வந்தது. அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் விளையாட்டுக் கழக நிறுவனர் லூயிசின் தேவராஜ், தலைவர் ரமேஷ் ஆகியோர் தலைமை தாங்கிட, செயலாளர் இளஞ்செழியன் முன்னிலை வகித்திட, பொருளாளர் முருகராஜ் வரவேற்று பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு சுழற்கேடயம் மற்றும் 20,000 ரொக்க பரிசனையும் வழங்கி பாராட்டி பேசினார். இதனை அடுத்து அமைச்சர் கல்யாண சுந்தரம் பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு சுழற்கேடயமும் 15,000 ரொக்கப்பணமும் வழங்கி பாராட்டி பேசினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், புருஷோத்தமன், சமூக சேவகர் குமாரவேலு, தொழிலதிபர் ராமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக இணை செயலாளர் வேலாயுதம் நன்றி கூறினார். உடல்நலக் குறைவு காரணமாக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு முதல்வர் திரு ரங்கசாமி வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உடல் நலக்குறைவு காரணமாக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை முன்னிட்டு அவர் பூரண நலம் பெற வேண்டி பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து அன்னை சோனியாவுக்கு கடிதம் அனுப்பி வருகின்றனர். அதேபோன்று சோனியா காந்தி பூரண குணமடைய வேண்டி அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் மருந்தியல் மரபுத்துறையில் உள்ள மரபணுக்கள் மற்றும் மரபணு சார்ந்த தகவல்கள் என்னும் நாடு தழுவிய பயிற்சி கல்வியின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள ICNR அதிநவீன உயர்நிலை மருந்தியல் மரபணு ஆராய்ச்சி மையம் மற்றும் புதுவை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் நாடு தழுவிய மருந்தியல் மரபுத்துறையில் உள்ள மரபணுக்கள் மற்றும் மரபணு சார்ந்த தகவல்கள் என்னும் பயிற்சி கல்வியின் துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியை ஹைதராபாத்தைச் சேர்ந்த முதன்மை ஆராய்ச்சியாளர் தங்கராஜ் துவக்கி வைத்திட ஜிப்மர் தலைவர் KS ரெட்டி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ஜிப்மர் மருந்தியல் துறையின் தலைவரும் பயிற்சியின் செயலாளருமான ஆதித்தன் மருந்தியல் மரபுத்துறைக்கு தேவையான மரபணுக்களை பிரித்தெடுக்கும் முறை, உயிரியல் துறை தகவல்களை பற்றி விளக்கி பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சி கல்வியில் தமிழ்நாடு, ஆந்திரா, பஞ்சாப், ஒரிசா, கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த 26 மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். புதுவை ரெயின்போ நகர் தூய ஜான்மரி வியானி ஆலய பெருவிழாவில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ரெயின்போ நகர் தூய ஜான்மரி வியானி ஆலய ஆண்டு பெருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது.
அதனைத் தொடர்ந்து சிறிய தேர்பவனியும் கூட்டு திருப்பலியும் தினமும் நடைபெற்றது. விழாவின் சிறப்புமிக்க ஆடம்பர தேர்பவனி மற்றும் கூட்டு திருப்பலி கடலூர் புதுவை உயர்மறை மாவட்ட பேராயர் ஆனந்தராயர் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து முதன்மை குரு அருளானந்தம் தலைமையில் திருவிழா திருப்பலி நிறைவேற்றப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை டொமினிக் ரொசாரியா மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவையில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு எரிசாராயம் கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுவையில் இருந்து தமிழக பகுதிகளுக்கு எரிசாராயம் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் நடத்திய வாகன சோதனையில் புதுவையில் இருந்து வேனில் ரகசிய அறை அமைத்து எரிசாராயம் கடத்திய வேனை மடக்கி பிடித்து வேனில் கடத்தப்பட்ட எரிசாராயத்தை பறிமுதல் செய்தனர் மற்றும் அங்கு பணிபுரிந்தவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் விசாரணையில் அளித்த தகவலின்படி கூட்டேரிப்பட்டை சேர்ந்த ஏழுமலை, மொளசூரை சேர்ந்த செல்வம், செந்தில், கோணிப்பட்டை சேர்ந்த வடிவேல், தீவனூர் ராமு என்கிற 5 பேரையும் எரிசாராயத்தை வாங்க வந்த சாராய வியாபாரிகள் ரவி, சின்னத்தம்பி ஆகிய 7 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்கள் அளித்த தகவலின்படி முக்கிய குற்றவாளியான தங்கராஜ் என்பவரை தேடி வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் 20 நாள் பயணமாக அமெரிக்கா செல்கிறார். புதுவை முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் 20 நாள் பயணமாக அமெரிக்கா செல்கிறார். இதுகுறித்து அவர் கூறுகையில், நான் என்னுடைய சொந்த விஷயமாக 20 நாள் பயணமாக அமெரிக்கா செல்கிறேன். அதற்காக இன்று மாலை சென்னைக்கு காரில் சென்று பின்னர் அங்கிருந்து அமெரிக்கா செல்கிறேன் என்று கூறினார். இவரது பயணம் குறித்து அரசியல் வட்டாரத்தில் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரும் அன்னை சோனியாவை சந்திக்க செல்வதாக பேசப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.